மஞ்சள் டர்மரிக் அப்படின்னு சொல்லுவாங்களே, இது எப்படி நமக்கு ஜாயிண்ட்ல இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன் எப்படி கட்டுப்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்க்யூமின் சப்ஸ்டன்ஸ் மஞ்சள்ல இருக்கு. இது வந்து போன் ஜாயிண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனை கட்டுப்படுத்தும். இது ஓவரால் பாடியில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு வந்து எங்கேயாவது தலையில் இடிச்சுக்கிட்டு வீக்கம் ஆயிடுச்சுன்னா, நம்ம அம்மாலாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு மஞ்சளை தண்ணியில குழைச்சிட்டு இங்க வந்து ஒரு சின்ன பத்து மாதிரி போட்டு விடுவாங்க. மறுநாள் பார்த்தீங்கன்னா நல்லா வீக்கம்லாம் வத்திட்டு இருக்கும். இன்கேஸ் இந்த முட்டி வலிலாம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்க மஞ்சளை இன்டேக் பண்ண முடியும். ஒரு சின்ன ஃபுட்டா நீங்க எடுத்துக்கலாம். ஏதோ நீங்க ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடியோ இல்ல காலையிலயோ பால்ல ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள், இவ்வளோண்டு அரை ஸ்பூன் மஞ்சள் அதை போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதை நீங்க குடிக்கலாம். ஒரு சில பேருக்கு எனக்கு பால் பிடிக்காது, பால் சாப்பிட்டா அலர்ஜி ஆகும்னு நினைக்கிறவங்க வெறும் தண்ணியில இந்த அளவு மஞ்சளை போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு நீங்க குடிக்கலாம். ஸோ இதுவும் ஒரு சூப்பரான ரெமெடி உங்களுக்கு. வெண்டைக்காயை உணவுல சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சையா ஒரு வெண்டைக்காயை சாப்பிடுங்க. கூட புரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் எடுத்துக்கோங்க, கால்சியம் ரிச் ஃபுட்ஸ் எடுத்துக்கோங்க. அண்ட் மறக்காம UB67 அப்படிங்கிற அக்குபங்க்சர் பாயிண்ட்டை ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி போட்டுக்கோங்க. உறுதியாக சொல்றேன், 1 வீக்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும்.